என்னத்துக்காக இந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்திருக்காரு? ரெண்டு காரியம் தான் சொல்ல போறேன். ஒண்ணு, சத்ருவினுடைய வல்லமைகளை கால்களின் கீழ் போட்டு மிதிப்பதற்காக இந்த அதிகாரம். வாசிக்கலாம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சத்ருவின் வல்லமைகளை மிதித்து போட. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஓகே, என்ன சொல்றாரு? சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ள அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதிகாரம் சும்மா வந்துருச்சா? அதிகாரம் ஈஸியா வந்துருச்சா? எப்படி வந்துச்சு? நெருப்பு, நொறுக்கப்படுதல், புடமிடப்படுதல், வெள்ளியை போல உருக்கி பொன்னை போல சுத்திகரித்து கொடுத்துருக்கிறார் அதிகாரம். சும்மா கொடுத்துட மாட்டார் அதிகாரத்தை உங்க கையில. அதிகாரம் அப்படி சும்மா கொடுத்தாருன்னா அதிகார துஷ்பிரயோகம் தான் நடக்குமே தவிர சரியா பயன்படுத்த மாட்டோம்னு ஆண்டவருக்கு தெரியும். அதனால்தான் பரீட்சிக்கப்பட்டவர்களுடைய கரத்துல தான் ஆண்டவர் தம்முடைய அதிகாரத்தை கொடுப்பார். He tests you. நீங்க கிரயத்தை செலுத்தல, நல்லா கவனிங்க, அதிகாரத்தை பெறுவதற்கான கிரயத்தை கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில செலுத்தி விட்டார். அவர் சொன்னார், வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரயத்தை அவர் செலுத்திட்டாரு. உங்க வாழ்க்கையில வர்றதெல்லாம் என்ன? உரசி பார்க்குதல் தான். இது சுத்த தங்கமா, சுத்த வெளியா, இது தாங்குமா, இது சரியா, நான் கொடுக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துமான்ற டெஸ்டிங் தான் ஆண்டவர் பண்றாரே தவிர he is not making you pay the price. ஓகே, ஸோ நான் சொல்லியிருந்தேன்னா அதை மாத்திருங்க. pay the price இல்லை, என்னத்துக்காக செய்யறாரு? டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. அதிகாரத்தை ஹேண்டில் பண்ண இவங்க சரியான இடத்துல இருக்கிறாங்களா, புரிஞ்சுக்கிட்டாங்களா, என் அதிகாரம்னா என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்களா இவங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் டெஸ்டிங் அலோவ் பண்றாரு ஆண்டவர் தவிர நீங்க விலைக்கிரயத்தை அதற்காக செலுத்த போகிறது இல்லை. விலைக்கிரயம் கிறிஸ்துவால் செலுத்தப்பட்டது. ஓகே, இப்போ அங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு எதுக்காக அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல அப்பனா என்ன அர்த்தம்? சத்ரு கிட்ட அதிகாரம் இருக்கா, வல்லமை இருக்கா? அதிகாரம் வேற, வல்லமை வேற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் there is lots of difference. வல்லமை என்பது to have a strong hand. நான் ஓங்கி குத்தணும்னா குத்துவேன் அப்படின்னு சொல்றது. ஆனா அதிகாரம் என்பது அந்த பலத்த கையும் பிடிச்சி அடக்கிறது தான் அதிகாரம். புரிஞ்சதா உங்களுக்கு? பிசாசு கிட்ட அதிகாரம் இருக்கா, வல்லமை இருக்கா? இந்த வசனம் என்ன சொல்லுது? வல்லமை தான் அவன்கிட்ட இருக்கு, அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாக்கியவான்கள். வல்லமை அவன்கிட்ட இருக்கு, ஓங்கி குத்ததான் செய்வான். ஆனா குத்துறவனுடைய கையை பிடிச்சி அடக்கி அவனை அடக்கி போடுறது அதிகாரம் யார் கையில இருக்கு? உங்க கையில இருக்கு. நீங்க அவனை குத்த விட விட அவன் குத்திக்கிட்டே இருப்பான், குனிய குத்துவான். என்னைக்கு நீங்க அதிகாரத்தை உணர்ந்து மேலே எழும்பி நிற்கிறீங்களோ அன்னைக்கு குத்துறதை நிறுத்துறது மட்டுமல்ல, அடுத்தது நீங்க அவனை ஏறி மிதிச்சு நிர்மூலமாக்கி அவனை ஒன்றுமில்லாமல் போக செய்வீர்கள். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த போராட்டம் பெருசா இருக்கலாம், இந்த போராட்டம் ரொம்ப கடினமா இருக்கலாம். பட் வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. போராட்டம் பெருசா இருக்கலாம், யுத்தம் பெருசா இருக்கலாம், பயங்கரமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. நீ பிசாசினுடைய வல்லமையை பார்த்து பயப்படுற வரைக்கும் தான் உனக்கு பிரச்சனை. என்னைக்கு நீ உனக்கு இருக்கிற அதிகாரத்தை உணர்ந்து எழும்புறியோ அன்றைக்கு நீ பிசாசினுடைய சகல வல்லமைகளை மிதித்து போடும் ஆயுதமாக மாறுகிறாய் என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஹல்லேலூயா. புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக கர்த்தர் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நொறுக்கப்படும் போது புதிதான அதிகாரத்தோட புறப்பட்டு வரும். நொறுக்கப்படும் போது தேவையற்றது எல்லாத்தையும் ஆண்டவர் உறிஞ்சி போட்டுறாரு, தேவையானதை நிலைப்படுத்துகிறாரு. நீங்க வெளியில வரும்போது யூ கம் அவுட் ஸ்ட்ராங்கர், யூ கம் அவுட் as a powerful instrument in the hands of God. அது ரொம்ப கஷ்டம், கடினமானதான். அந்த பாதை சொல்றதுக்கு இங்க ஏறி நின்று பிரசங்கம் பண்ணிட்டா
போதாது. அனுபவிக்கும் போது, நீங்க கேட்டுட்டாலும் போதாது, அனுபவிக்கும் போது தான் அது தெரியும். அனுபவிக்கும் போது கடினமான பாதையா இருக்கும். ஆனால் ஒன்று மாத்திரம் நாம் எப்பொழுதும் பிடித்து கொள்ள வேண்டும், ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. இதை விட்டு நான் வெளியே எழும்பி வரும்போது புதிய அதிகாரத்தோடு, புதிய வல்லமையோடு, புதிய கிருபையோடு, புதிய வெளிப்பாடோடு, புதிய உயரத்துல நான் நிற்பேன் அப்படின்றத நீங்க யோசித்தீங்கன்னா, எந்த போராட்டமா இருந்தாலும் அதை கடந்து வரும் பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஓகே, ரைட். இப்போ இயேசு கிறிஸ்து இதை சொன்னாரு, அதாவது அதிகாரத்தை கொடுக்குறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இன்னொரு வசனம், ஏன்னா இது ஜென்ரலா சொல்லிட்டு போயிட்டார். இது எங்க காலத்துக்கெல்லாம் பொருந்துமா, எங்க காலத்துக்கெல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு உங்க மைண்ட்ல ஒரு கேள்வி இருந்தா வாசிங்க. லூக்கா 21 அதிகாரம் 17-18 வசனங்கள். லூக்கா 21, 17, 18. நீங்க அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், லூக்கா 21 அதிகாரம் எதை குறித்து பேசுகிறது? காலத்தினுடைய கடைசியை குறித்தும் கடைசியில நடக்க இருக்கும் சம்பவங்களை குறித்தும் பேசி கொண்டிருக்கிறார். சொல்றாரு லூக்கா 21, 17, 18. என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது. அல்லேலூயா. எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். Everyone may stand against you. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன் தலையில இருக்கிற ஒரு முடி கூட அழியாது. முடி நிறைய கொட்டுது நமக்கு எல்லாருக்கும் இல்லையா? தலைமுடி வயசாக இயற்கையா எல்லாருக்குமே கொட்டத்தான் செய்யும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொட்டலாம், ஒருத்தனும் ஒரு முடியை கூட எடுத்து அழிக்க முடியாது. அல்லேலூயா. No one can destroy a hair of your head. அவர் அறிந்திருக்கிறார். நமக்கு எத்தனை இருக்குன்னு கேட்டா நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அதுல ஒன்னையும் ஒருத்தனும் அழிக்கிறதற்கு ஆண்டவர் விடமாட்டார். காலத்தின் கடைசியை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். பலர் எழும்புவார்கள், நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள். சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாய் எழும்பும், யுத்தங்கள் வரும், போராட்டங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் உங்கள் தலைமயிரில் ஒன்று கூட அழியாது என்ற மாறாத வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். If we take God at His word, நிச்சயமா we will come out victorious. ஹல்லேலூயா. தேவன் சொல்ற வார்த்தை எந்த வார்த்தை? நான் சொல்றது லூக்கா 21, 17, 18 சொல்றேன். நீங்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்பி பிடிச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா நீங்க வெற்றியோட வெளியில வருவீங்க. கொஞ்சம் கூட உங்க வாழ்க்கையில சேதம் என்பது இருக்காது. இழக்கலாம், இழந்ததை ரெட்டிப்பாய் திரும்ப தருவார். நீங்க சேதப்பட்டு போக மாட்டீங்க. கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது நான் முன்பு இருந்ததை விட தேவனுக்குள் இன்னமும் மேன்மையாய்த்தான் இருக்கிறேன் என்பதை காண்பீர்கள். அல்லேலூயா. ஓகே, ஸோ ஒன்று, சத்ருவினுடைய வல்லமைகளை மிதித்து போடுவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்னொன்று, எதற்காக அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10 அதிகாரம் 3, 4 வசனங்கள் சொல்லுகிறது, சாத்தானினுடைய அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு நமக்குள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாயிருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாயிருக்கிறது. அல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன் உங்களுக்குள் இருக்கிறது, அதிகாரமும் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கான சொல்லுங்க சொல்லுங்க அதிகாரமும் இருக்கிறது, அதிகாரத்தை செயல்படுத்துவதற்கான பலனும் எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதிகாரத்தை மட்டும் கொடுத்துட்டு விட்டுறல, அந்த அதிகாரத்தை செயல்படுத்துகிற பலனையும் கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். என்ன? சத்ருவின் சகல வல்லமைகளை மிதித்து நொறுக்கி போடுறது மட்டுமல்ல, அவனுடைய அரண்களையும் நிர்மூலமாக்குகிற தேவ பலன் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம மாம்சத்துல தான் இருக்கிறோம். ஆனா மாம்சத்தின்படி போர் செய்யணும்னு நினைச்சோம்னா வெற்றி நமக்கு வராது. உங்க வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள்ல, see, this is a very important lesson, precious lesson that God has taught me. If you try to do the warfare according to the weapons of the flesh, weapons of the flesh என்ன? நம்ம இங்க ஒரு யுத்தத்தை பத்தி பேசணும்னா பீரங்கி, கத்தி,
கன்னு, ஆர்மர் அப்படின்னு பேசுவோம். உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எடுத்துக்கோங்க. இப்போ ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில நடக்கல, அதை நடத்தணும் அப்படின்றதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? போராடுறீங்க. என்ன செய்வீங்க? மனுஷ பிரகாரமாய், மாம்சீக பிரகாரமாய் யோசித்து பல காரியங்களை நீங்க பிளான் பண்ணுவீங்க, திட்டமிடுவீங்க. இது இப்படி ஒர்க் ஆகலையா, சரி இப்படி பண்ணலாம், சரி இது இப்படி செட் ஆகலையா, அது அப்படி பண்ணலாம். மனுஷன் சிந்தனையை பெற்றிருக்கிறதுனால, சுய சித்தத்தை பெற்றிருக்கிறதுனால நிறைய காரியங்களை பிளான் பண்ணுவான். எப்படி பிளான் பண்ணுவான்? மனுஷனுடைய பிளானிங் என்னைக்குமே பைபிள் படி இருக்காது. எல்லாமே சுய பிளானிங்ல தான் போகும். We are influenced both by the world view as well as the biblical view. ஒரு பக்கம் வார்த்தையும் இருக்கு, ஆனா அடுத்த பக்கம் உலகமும் இருக்கு. பிராக்டிக்கலா இருக்கணும் இல்ல? இது நான் சொல்ல கேட்டிருக்கிற நிறைய ஊழியக்காரவங்க சொல்ல கேட்டிருக்கிற வார்த்தை. இன்னாதான் வேதத்தை சார்ந்து கொண்டாலும் நம்ம பிராக்டிக்கலாவும் இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை விட்டு நான் தூரம் விலகி இருப்பேன் எப்பவுமே. ஏன்னா நமக்கு அந்த புத்தி வராது. நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணுதான், கர்த்தரை சார்ந்துகொள். Depend on the Lord and the Lord alone. It is only God who does things. Man cannot do things for us. நமக்காக மனுஷன் செய்ய முடியாது. அன்லெஸ் ஆண்டவர் அனுமதிச்சு அவன் அனுப்பிச்சால் ஒழிய அவன் நமக்காக ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை நம்பி இருந்தால் ஒழிய நம்முடைய காரியங்கள் வெற்றிகரமாய் முடியாது. மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்லயும் பிசாசு நம்மளோட போராடுறான். நம்ம தேவ பலன் உள்ள ஆயுதங்களை கொண்டு அவனுக்கு எதிர் பதில் சொல்லும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அவனுடைய அரண்கள் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. இது வாழ்க்கையின் சூழ்நிலை தானே. இதுக்கும் ஆவிக்குரிய போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? தயவு செய்து யோசிக்காதீங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் சாத்தானுடைய ராஜ்யத்துல ஏதோ ஒரு பெரிய அடியை ஏற்படுத்துது. புரியுதா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய கரத்தினாலே ஒன்றை செய்கிறாரானால் that is bringing the downfall of Satan's kingdom. எங்கேயோ சாத்தானுடைய ராஜ்யம் அதுல அடி வாங்குது. உங்களுக்கு தெரியாது, உங்க கண்ணுக்கு தெரியாது. ஆனா கர்த்தருக்கு தெரியும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்னு சொல்லிட்டு. போராட்டத்தை அனுமதிச்சவர் அரண்களை நிர்மூலமாக்குகிற வல்லமையும் அதிகாரத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நீங்க அந்த அதிகாரத்தை செயல்படுத்தி போராட்டத்தை மேற்கொண்டு ஜெயம் எடுத்தீங்கன்னா பிசாசனுடைய ராஜ்யம் எங்கேயோ அடி வாங்கிருது. ஹல்லேலூயா. நான் பேசுறது ஏதோ ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் ஹைஃபண்டா டாக்டரின் இல்லை, ஆர்டினரி டே டு டே லைஃப்ல தான் சொல்றேன். உங்க அனுதின வாழ்க்கையில வர போராட்டங்களை தான் சொல்றேன். ஏன்னா கிறிஸ்தவனுக்கு அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரீர பிரகாரமான வாழ்க்கையும் பிரிக்கவே முடியாது. ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு. வழங்குதா? உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்களும் ஆவியினுடைய நடையோடு கூட இணைந்து இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். நிறைய பேர் கம்பார்ட்மெண்ட்லைஸ் பண்ணிடுறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை தனி, உலக வாழ்க்கை தனி. கிடையவே கிடையாது. கிறிஸ்தவனுக்கு இது ரெண்டும் ஒரே கம்பார்ட்மெண்ட்டா சேர்ந்துருச்சு. என்னைக்கு உலக பிராரமான வாழ்க்கை ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி மாறுதோ அன்னைக்கு அவன் நிறைவுள்ளவனாய் மாறுகிறான். அதை மாற்றுவதற்கு தான் ஆண்டவர் நமக்குள்ள இவ்வளோ கிரியை செய்கிறார். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அல்லேலூயா. அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தான் பெற்ற வெற்றியினாலே நமக்கு பலமுள்ள ஆயுதங்களை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். சிலுவையின் வெற்றி எப்படி வந்த வெற்றி? A victory that was got through submission, not through aggressiveness. அடிச்சு நொறுக்கி பிசாசை மேற்கொண்டு சிலுவையிலிருந்து இறங்கி வந்ததுனால வந்த வெற்றி இல்லை. தேவன் அனுமதித்த மரணத்திற்கு தன்னை விட்டு கொடுத்ததினாலே வந்த வெற்றி. அல்லேலூயா. இது ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க. லோவர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு அங்கீகரிக்கவே முடியாது. என்னங்க நாங்கெல்லாம் ஆண்டவர் வந்து நன்மை செய்வாருன்னு தான் தேடி வந்திருக்கிறோம். நான் சொல்றேன், நன்மை செய்தாலும் சரி, நொறுக்க சித்தம் உள்ளவராக இருந்தாலும் சரி, அவர் நன்மையை தான் உங்க வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறார். அதை புரிந்து கொண்டுட்டீங்கன்னா நீங்க ஆவிக்குரிய ரீதியில முதிர்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். அவர் என்ன செய்தாலும் சகலவற்றையும் நன்மையாகவே செய்கிறார். மனுஷனுக்கு பிரியமா இருக்க பேச முடியாது. நம்ம we have to speak the spiritual truth. ஆவிக்குரிய உண்மையை பேசினா தான் நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். ஆவிக்குரிய உண்மையை நம்ம அறிந்து கொண்டாதான் நம்ம வாழ்க்கை முன்னேற்றம் அடைய முடியும்.
ஏன்னா நம்ம சாதாரண முன்னேற்றத்தை பத்தி பேசல. உலகத்துல நல்லா இருந்தேன், உலகத்துல ஆசீர்வாதமா இருந்துட்டேன், உலகத்துல ஆண்டவர் எனக்கு பேர் புகழ் கொடுத்தாரு, உலகத்துல நான் நினைச்சதை விட அதிகமா நடந்துச்சு என் வாழ்க்கையிலன்னு சொல்றது இல்லை முக்கியம். உலகத்துல எப்படி இருந்தாலும் பரலோகத்துல நிற்கும் போது நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே ஊழியக்காரியே சந்தோஷத்துக்குள்ள பிரவேசின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றதான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த உத்தம ஊழியக்காரன் ஊழியக்காரி என்ற பேரை வாங்குறதுக்கு தான் நம்ம ஓடணும். அதுக்கு தான் நம்ம ஓடணும். நம்ம கவனம் எல்லாம் இந்த உலகத்துல மனுஷர் கொடுக்கிற பாராட்டின் மேலதான் இருக்குது. மனுஷர் கொடுக்கிற பாராட்டை பெறுவதற்காக தான் நம்ம ஆண்டவரை தேடி வர்றோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு இல்லை, பிசாச நொறுக்கு, அவன் தந்திரங்களை நொறுக்கி போடு. ஏன்னா இந்த உலகத்திலே அழிந்து போகும் புகழ்ச்சி உனக்கு கிடைக்கலாம், ஆனா அழியாத புகழ்ச்சிக்கு நேரா நான் உன்னை நடத்திட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? கொலோசியர் 2:15 அவர் எப்படி அதை செய்திருக்கிறார், எவ்வளவு அருமையா செய்திருக்கிறார். வாசிங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையில் தான் வெற்றி சிறந்தார். எங்கே நொறுக்கப்பட்டாரோ அங்கேதான் வெற்றி வந்ததே தவிர நொறுக்கப்படாவிட்டால் வெற்றி வந்திருக்காது. அல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நொறுக்கப்பட்ட இடத்துல, இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், நிறைய இடத்துல நொறுங்கி போய் இருக்கிறீங்க. நொறுக்கப்பட்டிருக்கும் இடத்தில் கர்த்தர் வெற்றியை கொடுக்க சித்தமாயிருக்கிறார். நொறுக்கப்பட்டிருக்கும் இடத்திலே அவர் உங்களை எழும்பி நிமிர்ந்து நிற்க செய்வார். ஆனா அதுக்கு தயவு செய்து மாம்ச பிரகாரமான ஆயுதங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சிடாதீங்க. நினைச்சிங்கன்னா தோல்வி வந்துடும். அந்த மாம்ச பிரகாரமான ஆயுதத்தை தூக்கி போட்டு ஆண்டவரே ஆவியின் பலத்துல நீர் செய்யும் பொழுது செய்யும் விட்டு கொடுக்குறேன். எவ்வளவு அது ரொம்ப நொறுக்கிற மாதிரி இருக்கு, அந்த நொறுங்குதலை விட்டு வெளியில கொண்டு வர மாட்டீரான் இருக்குது அப்படின்னு சொன்னா கூட எவ்வளோ நொறுக்க சித்தமா இருக்கிறீரோ நொறுக்க ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்றைக்கு அதை எனக்காக மாற்றுவீரோ மாற்றும் என்று சொல்லி கர்த்தருடைய கையில விட்டு கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. சீக்கிரமா உங்களை வெளியில கொண்டாந்துருவார். உங்கள் நொறுங்குதல் உங்கள் வெற்றிக்கு மட்டுமல்ல, பல ஆத்துமாக்கள் கர்த்தரை பின்பற்றி ஓடுவதற்கு காரணமாயிருக்கும். அல்லேலூயா. இன்னொன்று, அந்த நொறுங்குதலுக்கு ஒப்பு கொடுக்கணும்னா ஒரே ஒரு வழிதான், நம்முடைய தேவனை அறிந்திருக்கணும். யூ ஷுட் நோ யுவர் காட். உங்கள் தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால், நொறுக்கப்பட்டிருந்தாலும் சரி, கண்மலையின் மேல் உயர்த்தப்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் சரி, நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க. வாசிங்க தானியேலின் புஸ்தகம் 11:32. உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள். ஓகே, இது யாரை குறிச்சு சொல்லுது தெரியுமா? அந்தி கிறிஸ்துவ குறிச்சு சொல்லிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து, அவன் என்ன செய்வானாம்? உடன்படிக்கைக்கு துரோகிகளா இருக்கிறவர்களை இச்சக பேச்சினாலே கள்ள மார்க்கத்தார் ஆக்குவான். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேரு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே குறைவில்லை, பிரச்சனை இல்லை, போராட்டம் இல்லை, எவ்ரிதிங் இஸ் நைஸ், எவ்ரிதிங் இஸ் கிரேட், நாங்களாம் தேவர்கள், நாங்களாம் பெரியவர்கள், நாங்களாம் இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள்னு சொல்லி ஒரு சைடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா வேதம் சொல்லுது, they that know their God shall be strong and do exploits. தமிழ்ல சரியா மொழிபெயர்க்கல. தங்கள் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் அதற்கேற்றபடி செய்வார்கள்னா, தங்கள் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரோ அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வார்கள். அல்லேலூயா. they shall be strong and do exploits. பெரிய காரியங்களை செய்வாங்க, அற்புதமான காரியங்களை செய்வாங்க. யாருங்க? தேவனை அறிந்திருக்கிறவர்கள். அறிந்திருக்கிறவர்கள் தான் அவர் எந்த பாதையில நடத்தி கொண்டு போனாலும், என்னை அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், எல்லாம் உம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கு, உமக்கு மறைவானது ஒண்ணு இல்லை, நீர் என்ன செய்ய சுத்தமாயிருக்கிறீரோ செய்யும். முடிவுல என்ன அதிகாரத்தோட பலத்தோட தைரியத்தோட நிலைநிறுத்துவீர். உமக்காக பெரிய காரியங்களை நான் செய்வேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க,
கொலோசியர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது போல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இந்த வசனம், நான் எப்பவுமே சொல்வேன், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் அவைகளை வெற்றி சிறந்தார். அவர் வெற்றி சிறந்தது மட்டுமல்ல, அந்த வெற்றியை எனக்கும் கொடுத்தாரு. அல்லேலூயா. அந்த வெற்றியை எனக்கும் கொடுத்தார். இன்னைக்கு சத்ருவை ஏற்கனவே அவர் டிசார்ம் பண்ணிட்டாரு. நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவன் உட்கார்ந்திருந்த கோட்டைகள் எல்லாத்தையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டு வர வேண்டியதான் என் வேலை. கோட்டைக்குள்ள சத்ரு இல்ல, உங்களோட எதிர்த்து போராடுறதுக்கு அவன் இல்ல. ஏன்? சிலுவையில் அவன் தோற்கடிக்கப்பட்டுட்டான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவன் கட்டி வச்சிருந்த அரண்கள் எல்லாத்தையும் போய் தள்ளி விட்டு வந்திருக்க. முதல்ல உங்க வாழ்க்கையில இருக்கிறது எல்லாத்தையும் கீழே தள்ளுங்க. அடுத்தது மற்றவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறத போட்டு கீழே தள்ளி அவங்கள நெருப்புல இருந்து பிடிங்கி எடுத்துக்கணும், அந்த ராஜ்யத்துல சேர்த்துருங்க. ஹல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? எத்தனை பேருக்கு புரியுது? யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங்? வேதத்தில் இருக்கிற வசனங்களை நம்ம வாழ்க்கைக்கு எங்க கொண்டு போய் வைக்கணும், என்ன செய்யணும்ன்றதை நம்ம புரிந்து கொண்டு செயல்பட்டால் இன்றைக்கு வெற்றி வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, you're only called to celebrate the triumph. வெற்றி கொண்டாட்டத்துக்கு தான்ப்பா உன்னை அழைச்சிருக்கேன், உன்னை பெரிய யுத்தம் செய்யலாம் நான் அழைக்கல. வெற்றி கொண்டாட்டத்துல பங்கேற்கிறதற்கு அவர் வெற்றி பெற்றுட்டாரு. கொஞ்சம் இப்படி யோசித்து பாருங்க. இந்த ஸ்கூல் பிள்ளைங்கெல்லாம் என்ன செய்வாங்க? ஸ்கூல் முடிஞ்சிருச்சு, 12th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா பெண்ணில் இருக்கிற இங்கை எடுத்து பக்கத்தில் இருக்கிறவனுடைய ஒயிட் ஷர்ட்ல தெளிப்பான், புக்கை எடுத்து கிழிச்சு தார கிழிச்சு பேப்பரை பறக்க விடுவான். அவனுக்கு அது ஒரு கொண்டாட்டம். அப்படா நான் என்ன செஞ்சுட்டேன், என் ஸ்கூல் லைஃபை முடிச்சிட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் ஆண்டவர் செய்ய சொல்றாரு. வெற்றி சிலுவையில் நான் பெற்றுட்டேன். அவன் போட்டு வச்சிருக்கிற அரண்கள் எல்லாத்தையும் போய் அப்படியே ஒரு எட்டி ஒரு உத விடு, எல்லாம் நொறுங்கி ஒன்றும் இல்லாமல் கீழே விழுந்துரும். ஏன்னா அதுக்குள்ளே இருந்த நிழல் போயிருச்சு. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போனதுன்னு சொன்ன மாதிரி பிசாசுக்கு இருந்ததெல்லாம் போயிருச்சு. வெற்றி உங்க கையில் இருக்கு. அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆயுதம், நாம் நொறுக்கப்பட்டாலும் அவருக்குள் புது பலனும் அதிகாரமும் பெற்று எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய தைரியம் என்னும் ஆயுதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே நான் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்து கொண்டிருந்தாலும், ஆண்டவரே நான் நொறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன், ஆண்டவரே இந்த நொறுக்குதலை விட்டு என்னால் எழும்ப முடியுமா என்று தெரியவில்லை என்று யோசித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீர் இன்றைக்கு எனக்கு சொல்லி இருக்கிறேன், நொறுக்க சித்தம் உள்ளவர் வெற்றியை கொடுக்க சித்தம் உள்ளவராயும் இருக்கிறார். அதிகாரத்தையும் புது அதிகாரத்தையும் புது தைரியத்தையும் புது பலனையும் கொடுத்து என்னை தூக்கி நிலைநிறுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார், சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ரிமகலமா ஷரபல தூரனமா சீக்கரே பெரே பெரே ருகலமா ஷரபர தூரனமா ரசீரனமல சந்தரரப சீக்கரமல வரவரபா. ஆண்டவரே, மாம்சத்துக்கு ஏதுவான ஆயுதங்களை நான் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு, நான் தரித்து கொள்ளாதபடிக்கு ஆவிக்குரிய ஆயுதங்களை தரித்து கொண்டு நிற்பதற்கு தேவன் எனக்கு உதவி செய்வீராக. Thank you Jesus. எங்களை அறிந்திருக்கிறவர், எங்களை அழைத்திருக்கிறவர், எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறவர், மகா பெரிதான வெற்றிகளை கொடுக்கும்படி சித்தமுள்ளவராகி, ஹல்லேலூயா, அக்கினியை கடந்து வரும்படி செய்திருக்கிறேன். பொன் புடமிடப்படுகிறது போல புடமிட அனுமதித்திருக்கிறேன் ஆண்டவரே. வெள்ளி உருக்கப்படுவது போல உருக்கப்படும்படி என் வாழ்க்கையை அனுமதித்திருக்கிறேன். ஆனால் இது எல்லாவற்றின் வழியாயும் என்னை பூமியிலே சிறந்தவனாய் சிறந்தவளாய் பூமியின் ஜாதி ஜனங்களுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் நிலைநிறுத்துவதற்கு சித்தம் கொண்டிருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த பூமியிலே உம்முடைய மகிமையினாலே உயர்ந்து நிற்கும் ஒரு ஜனமாயும், நித்தியத்திலே உம்மோடு கூட என்றும் நடை போட்டு உம்முடைய முகத்தை தரிசிக்கும் கூட்டமாயும் எங்களை அழைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, இன்னும் உண்மையை எங்களுக்குள்ள தாங்க. Help us to be even more truthful, even more honest and open before you, Father. உம்முடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதில் எங்களுடைய இருதயங்கள்ல இந்த பரிபூர்ண உண்மையை கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. வைராக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. உங்க சித்தத்தை செய்வதற்கு எங்களுக்கு வைராக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. சத்ருவானவன் எங்களை நொறுக்க சித்தமுள்ளவனாய் ஆண்டவரே எழும்பி வந்தாலும்
எங்கள் தேவன் வெற்றி உள்ளவர்களாய் நிலைநிறுத்த சுத்தமுள்ளவராய் இருக்கிறீர் என்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வெற்றியை பற்றி கொள்ளுகிறோம் ராஜா. சோர்ந்து போனவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர் இந்த காலை வேளையிலே நீ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புது பலனை ஊற்றுவீராக ஆண்டவரே. ஒரு புதிய பலனை கர்த்தர் ஊற்றுவீராக. எழுந்து போராடி ஹல்லேலூயா அரண்களை நிர்மூலமாக்கி சத்ருவை மிதித்து போடும் பலனை கர்த்தர் கொடுப்பீராக. ஆசீர்வதிங்க. தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, ஆமென். சியோன் விசுவாச தேவாலயத்தில் வழங்கிய மற்ற தேவ செய்திகளை பார்க்க விரும்பினால் யூடியூபில் ZFT சர்ச் என டைப் செய்து உங்களுக்கான தேவ செய்திகளை கண்டு கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தினால் உங்களுக்கான தேவ வார்த்தைகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இந்நிகழ்ச்சி மூலம் மற்றவர்களும் பயன்பெற ஷேர் செய்யவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.